வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றி ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான லோன் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக ஒரு ஆப்பில் லோன் தராங்க. இவங்க கேட்கக்கூடிய விஷயங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்பில் என்ன விஷயங்கள் அவங்க கேட்குறாங்க, எவ்வளோ அமௌண்ட் தராங்க, யாருக்கு தராங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தான் தராங்க. ஸோ அதுக்கான விஷயங்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் A to Z, அதாவது உங்களுக்கு இந்த லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே இதில் லோன் கிடைக்கல யாரும் சொல்லவே முடியாது. ஸோ A to Z எல்லா விதமான லோன் ஆஃபரும் தரக்கூடிய இன்னொரு லோன் ஆப் இருக்குது. அவங்கள பற்றி பார்க்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் கேஷ் லோன் தராங்க, இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25 லட்சம் வரைக்குமே பெரிய விதமான பர்சனல் லோனும் தராங்க. அது இல்லாமல் கிரெடிட் கார்டு ஆஃபரும் பண்ணுறாங்க. நிறைய விதமான லோன் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தரோட கிரெடிட் ஸ்கோருக்கு பேஸ் பண்ணி ஒருத்தருக்கு என்னென்ன விதமான லோன் ஆஃபர் பண்ணலான்னு நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஸோ A to Z எல்லாருக்குமே இங்கே லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லோன் ஆப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டீஸ் உங்களுக்கு பிடிச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவாக லைக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். A to Z லோன் சொல்லும்போது நிறைய விதமான லோன் ஆஃபர் பண்ணக்கூடிய நிறைய விதமான லோன் ஆப் வந்து பிளே ஸ்டோரில் இருக்குது. ஆனால் இந்த லோன் ஆப்பில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இவங்க வெறும் லோன் ஆப்பில் மட்டும் நிறைய விதமான லோன் எடுத்து இவங்க சொல்கிறது கிடையாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ப்ரைவேட் பேங்க் இருக்காங்க இல்லையா, எல்லா ப்ரைவேட் பேங்க் கிட்டத்தட்ட 70+ ப்ரைவேட் பேங்க்கோட இணைஞ்சு இந்த லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்போ பார்த்துக்குங்க எவ்வளோ விதமான ஆஃபர் இருக்குன்ட்டு. ஸோ நிறைய விதமான ஆஃபர் இவங்க வச்சுருக்காங்க. இவங்கள பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் லோன் ஆப்னு ஒன்று நான் பார்த்தேன். அதோடைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லோன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அப்பேற்பட்டவங்களுக்கு நீங்கள் லோன் வாங்குறதா இருந்தால் இதை நீங்கள் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக இதில் இருக்க விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்பை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த A to Z சொல்லக்கூடிய இந்த லோன் ஆப்பை நம்ம அடுத்து பார்க்கலாம். StuCred ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் லோன் ஆப். இது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு லோன் ஆப். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான யூனிவர்சிட்டி, அனைத்து விதமான காலேஜஸ் உடைய டேட்டாஸ் இருக்குது. அதாவது எந்த காலேஜில் படிக்கணும்னு தெரிஞ்சிங்கன்னா எல்லா விதமான டீட்டெயிலும் வருது. ஸோ ஒரு காலேஜ் மிஸ் பண்ணாமல் எல்லா விதமான காலேஜும் அது இருக்குது டேட்டாஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்க ஸ்பெஷலாக லோன் தராங்க. நல்ல ஸ்டார் ரேட்டிங்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இவங்களோட விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஃபைனலி என்ன விஷயம், இவங்களை என்ன ப்ளஸ் இருக்குன்றது அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா RBI அப்ரூவ்டு நான் பேங்கிங் போட்டு நிறைய விதமான விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு கேரண்டியான ஒரு ஆப்ன்ற மாதிரி இவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ மொபைல் நம்பர் கேட்குறாங்க, கண்டினியூ நீங்கள் கொடுத்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ் கேட்குது. பெர்மிஷன்ஸ்க்கு நீங்கள் சின்ன டேர்ம் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் இருக்கும், நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அக்ரி அண்ட் ப்ரொசீட் ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அக்செப்ட் பாலிசிஸ் அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்துட்டு படிச்சுட்டு செய்யுங்க எது இருந்தாலும். ஸோ டேர்ம் அண்ட் கண்டிஷன் 2 பாக்ஸ் வரும், நீங்கள் கொடுத்துட்டு அக்ரி அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டீங்கன்னா ஃபுல் நேம் கேட்குது, டேட் ஆஃப் பர்த் கேட்குது, லாங்குவேஜஸ் கேட்குது. கண்டினியூ நீங்கள் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா செட் பாஸ்கோட் கேட்குது. அதாவது இந்த பாஸ்கோட் எம்பின் நம்பர் சொல்லுவாங்களே அதுதான். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா யுவர் காலேஜ் எந்த காலேஜில் படிக்கிறீங்க டைப் பண்ண தேவையில்லை. அங்கே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் படிக்கிறீங்க, SRM காலேஜில் படிக்கிறீங்க, ஸோ கிருஷ்ணன் காலேஜ் படித்தாலும் சரி, லைலாவில் படித்தாலும் சரி, பச்சைபாஸில் படித்தாலும் சரி, எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த காலேஜ் பேரை நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, இது எதுக்கு கோர்ஸ்லாம் கேட்குறாங்க. உண்மையாகவே நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் மட்டும்தான் அங்கே இந்த லோன் ஆப்பில் லோன் கிடைக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மெயில் ஐடி கேட்குறாங்க. ஸோ மெயில் ஐடி பொறுத்த வரைக்கும் ஜிமெயிலாக யாகோவா ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மெயில் ஐடி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அது கொடுத்துட்டிங்கன்னா மெயில் ஐடிக்கு ஒரு OTP வருது. ஸோ அதே நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா ஹவு மச் யூ நீட் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது, ஹவு மச் யூ வாண்ட் கேட்டிருக்காங்க. அதை கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு என்ன சார்ஜஸ்ன்னு காட்டுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக விஷயத்தை உங்களுக்கு எல்லாம் காட்டிட்டு வரேன். ஸோ லோன் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் காட்டின பிறகு உங்களுக்கு ஓகே அப்படி தோணுச்சுன்னா உங்களுடைய லோன் அமௌண்ட்டுக்கான பேங்க் அக்கௌண்ட், அதாவது உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இதில் முக்கியமாக கவனிக்கணும்னா பேன் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி காப்பி ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு தேவைப்படுது, 90 நாள் உங்களுக்கு அது EMI எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு வட்டி வரதும் கிடையாது. ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் ஒரு 210 ரூபா ப்ளஸ் 37.8 ரூபா அப்படி போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்காங்க. மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா 1180 ரூபா கட்டியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜுக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஆப் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. மற்றபடி இதை வந்து அட்வைசபிள் கிடையாது. இந்த ஆப்பில் ட்ரை பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாங்க இந்த ஆப்பில் ட்ரை பண்ணுங்கள் அப்படிக்காக நான் சொல்ல. இது ஒரு தெரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் ஒரு ஆப் இருக்குது, இதெல்லாம் வட்டி இதெல்லாம் போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. இது ஒரு ஹேபிட்டாக எப்பவுமே எடுத்துக்காதீங்க. இந்த வயசில் நீங்கள் லோன் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா அது அப்படியே தொடரும். நம்மளால் சமாளிக்க முடியுன்ற ஒரு குருட்டுதனம் உருவாயிடும். அதனால்
இதை அப்படி நிறுத்திக்கிங்க. ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற லோன் ஆப் யாரும் பார்த்தீங்கன்னா A to Z எல்லாருக்கும் லோன் தரக்கூடிய ஒரு லோன் ஆப்னு சொல்ல முடியும். உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி உங்களுடைய வருமானம் அதாவது 10,000 ரூபாய் இருந்தால் கூட போதும் சொல்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்டவங்களுக்கு லோன் தருவதாக இவங்க சொல்கிறாங்க. நிறைய வாய்ப்பும் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர் லோனும் வாங்கியிருக்காங்க. இந்த ஆப் யாரும் பார்த்தீங்கன்னா இந்தியா லென்ஸ் ஆப். இந்தியா லென்ஸ் ஆப்பை பொறுத்த வரைக்கும் வெப்சைட்ல இதுக்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்களுடைய நேமு, உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எவ்வளோ பணம் தேவைப்படுது, மேலா ஃபீமேலா எல்லாம் போட்டிங்கன்னா இன்கம் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதாவது எவ்வளோ உங்களுக்கு மாத வருமானம், எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட டேக் ஹோம் சேலரி எவ்வளவு, எந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ மேலோட்டமாக தான் இந்த வெப்சைட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இஎம்ஐ கால்குலேட்டரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இஎம்ஐ கால்குலேட்டர் போட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த இந்தியா லென்ஸை பொறுத்த வரைக்குமே 70+ பேங்க்ஸ் இவங்களோட இணைஞ்சு இந்த லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு HDFC பேங்க், எஸ் பேங்க், L&T ஃபைனான்ஸ், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் பேங்க் இவங்களாம் வந்து இவங்களுக்கு இணைஞ்சு இந்த லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ லெண்டிங் பார்ட்னர் தான் இவங்களாம். ஸோ 70+ பேங்க்ஸோட சேர்ந்து லோன் தருவதனால நிறைய விதமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இந்தியா லென்ஸ் ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா அன்லாக் யுவர் ஃபினான்ஷியல் பொட்டன்ஷியல் போட்டு கெட் ஸ்டார்டட் ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டீங்கன்னா லெட்ஸ் கெட்ஸ் யுவர் ஸ்டார்டட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குது, OTP வரும். OTP கொடுத்த பிறகு செக் யுவர் கிரெடிட் ஸ்கோர் போட்டு கீழே நிறைய விதமான ஆஃபர் வச்சுருக்காங்க. பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு, நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. நான் வரும் பர்சனல் லோன் கிரெடிட் கார்டு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பர்சனல் லோன் நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா உங்கள் நேம் கேட்குது, மொபைல் நம்பர் கேட்குது, மெயில் ஐடி கேட்குது, மேலா ஃபீமேலாக கேட்குது, என்ன விதமான அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுது விஷயத்தை கேட்குது. 3 லட்ச ரூபாய்க்குள்ளே வேணுமா, 3 லட்ச ரூபாய்க்கு மேலே வேணுமா, அதாவது 3 லட்ச ரூபா உங்களுக்கு போதுமா, இல்லாட்டி அதுக்கு மேலேயே பணம் வேணுமா, ஒரு 10 லட்ச ரூபா, 15 லட்ச ரூபா வேணுமான்ற மாதிரி 50 லட்சம் வரைக்குமே அவங்க ஆஃபர் வச்சுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பேன் கார்டு நம்பர் கொடுத்தீங்க, அதுக்கப்புறமா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. சேலரி பர்சன் செல்ஃப் எம்ப்ளாய் கேட்குறாங்க. மோட் ஆஃப் சேலரி, பேங்க்கில் உங்களுடைய சேலரி வாங்குறது ரொம்ப நல்லது. கையில் கேஷ் வாங்கினீங்கன்னா வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சேலரி பேங்க்கில் கிரெடிட் ஆகணும். அது கொடுத்த பிறகு ப்ரொசீட் நீங்கள் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு தராங்க, யார் தருவாங்கன்ட்டு லிஸ்ட்டு காட்டுறாங்க. ஸோ அதாவது உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வச்சு உங்களுக்கு யாருக்கு எலிஜிபிலிட்டி, உதாரணத்துக்கு 3 லட்ச ரூபாய்க்குள்ளே தேவைப்படுச்சுன்னா அதுக்கான ஆப்லாம் வந்துருவாங்க. 3 லட்ச ரூபாய்க்குள்ள நிறைய ஆப்லாம் இவங்களை வச்சு கூட இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து இந்த ஆஃபர்லாம் இந்த ஆப்லாம் தரான்னு காட்டுவாங்க. 3 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி, அப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ஸ் இவங்களாம் வந்துடுவாங்க. ஸோ இவங்களாம் வந்து லோன் ஆஃபர் காட்டுவாங்க. அது உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டும் இதே போல தான் செயல்படுகிறது. ஸோ கிரெடிட் கார்டுக்கு இதே டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களை என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு விஷயம் காட்டுறாங்க. நான் மேலோட்டமாக தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 25 லட்சம் வரைக்குமே ஆஃபர் பண்ணுறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 10.25% வரைக்குமே வேற ஆனம் போட வாய்ப்பு இருக்குது. இஎம்ஐ 1 வருஷத்துலேருந்து, அதாவது 12 மாதத்துலேருந்து 60 மாதம் வரைக்குமே, 5 வருஷம் 60 மாதம் வரைக்கும் இஎம்ஐ போட வாய்ப்பு இருக்குது. ஏஜை பொறுத்த வரைக்குமே 18 வயதுலேருந்து 60 வயதுடைய அனைத்து இந்திய குடிமக்கள் லோன் தருவதாக சொல்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைப் சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 6 மாதத்துலேருந்து 12 மாதமாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செஞ்சுருக்கணும், அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. செல்ஃப் எம்ப்ளாயாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு 3 வருஷமாவது ஒரு தொழிலில் நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது எப்படி அவங்களுக்கு தெரியும் கேட்டிங்கன்னா பேன் கார்டு நம்பர் வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ போய் சொல்ல முடியாது. இந்த இந்தியா லென்ஸ் ஆப்பை பொறுத்த வரைக்குமே ஒரு புரோக்கரேஜ் ஆப்னு சொல்ல முடியும். இடைத்தரகர் போல இவங்க செயல்படுறாங்க. இவங்களோட லெண்டிங் பார்ட்னர் சேர்ந்து வச்சிருக்கிறதுனால உங்கள் டேட்டாஸ்லாம் இவங்க வாங்கி யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ லோன் கிடைக்கும், உங்களோட கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ இருக்கா, இவங்களுக்கு லோன் தராங்க, இவங்களுக்கு எடுத்து காட்டுவாங்க. இது போல் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எடுத்து காட்டுவாங்க. ஸோ ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிரெடிட் ஸ்கோருக்கு யார் லோன் தருவாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இதை நீங்கள் பார்த்துக்கலாம். மற்றபடி இதில் இவங்க இடைத்தரகராக செயல்படுறதுனால இவங்களுக்கு ஒரு சார்ஜஸ் போகும். இது முக்கியமாக கவனிக்கணும். HDFC பேங்க்கில் டேரெக்டாக போய் வாங்குறதுக்கும் இவங்ககிட்ட வாங்குறதுக்கும் வித்தியாசம் இதுதான், எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். மற்றபடி HDFC பேங்க் மட்டும் பார்த்தாது, எனக்கு நிறைய பேங்க்கில் என்னென்ன தராங்க தெரிஞ்சுக்கணும், என்னோட ஸ்கோருக்கு என்னென்ன அவைலபிள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மற்றபடி இதோட ப்ராசஸிங் ஃபீஸு, வட்டி எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். இது லோன் ஆப்ன்றதுனால 3 மாதம், அதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணால் அது நமக்கு நஷ்டம். உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுச்சுன்னா இதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்தியன் லென்ஸோட ஆப்பிள் வெப்சைட்டில் இருக்க டேர்ம் அண்ட் கண்டிஷன் படித்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.